வணக்கம். உங்க முதல் சொந்த வீடு கனவை நனவாக்க போற இந்த பயணத்துல நான் தான் உங்க கைடு. வாங்க, இந்த ஹோம் லோன் வாங்குற முழு ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். ஹோம் லோன்னாலே அது ஒரு பெரிய மலை மாதிரி நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? ஆனா உண்மையில கரெக்டா பிளான் பண்ணா இது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான். வாங்க, இந்த பயணத்தை எப்படி ஈஸியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ரோட் மேப். முதல்ல ஹோம் லோன்னா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் எப்படி தயாராகிறது, அப்ளிகேஷன் ப்ராசஸ், வெரிஃபிகேஷன், கடைசி ஸ்டெப்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. ஹோம் லோன், அதாவது வீட்டுக்கடன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு வீடு வாங்கவோ, கட்டவோ, இல்ல இருக்கிற வீட்டை புதுப்பிக்கவோ பேங்க் கிட்ட இருந்து நாம வாங்குற பணம் தான் ஹோம் லோன். இந்த பணத்தை நாம மாசம் இஎம்ஐ, அதாவது மாதாந்திர தவணையா ஒரு 10லிருந்து 30 வருஷம் வரைக்கும் திருப்பி கட்டுவோம். இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். அதனால நல்லா யோசிச்சு பிளான் பண்ண வேண்டிய விஷயம் இது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அதாவது நம்ம எப்படி தயாராக போறோம்னு பார்க்கறது. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் மொத்த கண்ட்ரோலும் உங்க கையில இருக்கு. நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது பேங்க் முதல்ல எதெல்லாம் செக் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க மாச சம்பளம், நீங்க பிசினஸ் பண்றீங்களா இருந்தா உங்க வருமானம், அப்புறம் ரொம்ப முக்கியமா உங்க சிபில் ஸ்கோர். அது மட்டும் இல்ல, எஃப்ஓஐஆர்னு ஒன்னு இருக்கு. அதாவது உங்க சம்பளத்துல ஏற்கனவே இருக்கிற கடன்களுக்கு எவ்வளவு இஎம்ஐ போகுதுன்னு பாப்பாங்க. உங்க வயசு, வேலையில எவ்வளவு நாளா இருக்கீங்க, இதெல்லாமும் பாப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வாங்குற கடனை கரெக்டா திருப்பி கட்டுவீங்களான்னு உங்க உறுதிப்படுத்திக்கிறதா இதெல்லாம். இந்த நம்பரை பாருங்க, 700க்கு மேல. இதுதான் உங்க சிபில் ஸ்கோர்ல நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய மேஜிக் நம்பர். இந்த ஸ்கோரை மெயின்டைன் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. உங்க கிரெடிட் கார்டு பில், மற்ற லோன் இஎம்ஐ இதெல்லாத்தையும் கரெக்ட் டைமுக்கு கட்டித்தாலே போதும். உங்க ஸ்கோர் 700க்கு மேல இருந்தா லோன் அப்ரூவல் ரொம்ப ஸ்மூத்தா வேகமா நடக்கும். இப்போ ஒரு கோல்டன் ரூல் பத்தி பார்க்கலாம். நீங்க மாசம் 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க எல்லா இஎம்ஐயும் சேர்ந்து 40,000லிருந்து 50,000 ரூபாய்க்கு மேல போகாம பாத்துக்கோங்க. அதாவது உங்க சம்பளத்துல 40லிருந்து 50% தான். ஏன்னா அப்பதான் மத்த வீட்டு செலவுகள், சேமிப்பு இதுக்கெல்லாம் உங்க கையில பணம் இருக்கும். பொதுவா நீங்க வாங்குற சொத்தோட மதிப்புல ஒரு 75லிருந்து 90% வரைக்கும் தான் பேங்க் லோன் கொடுப்பாங்க. மீதி பணத்தை நீங்க கையில இருந்து போடணும். அதுக்கு பேர் தான் முன்பணம், அதாவது டவுன் பேமெண்ட். நீங்க எவ்வளவு அதிகமா டவுன் பேமெண்ட் கட்டுறீங்களோ அவ்வளவு குறைவா லோன் வாங்க வேண்டியிருக்கும். லோன் கம்மியானா உங்க மாசம் இஎம்ஐயும் கம்மியாகும், உங்களுக்கும் பாரம் குறையும். ஓகே, இப்போ நீங்க மனசளவுல தயாராயிட்டீங்க. அடுத்தது என்ன? அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு முக்கியமான டூல் கிட் இருக்கணும். அதுதான் தேவையான டாக்குமெண்ட்ஸ். முதல்ல உங்க பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், ஆதார், பான் கார்டு மாதிரி. அப்புறம் உங்க வருமானத்தை நிரூபிக்க கடந்த 3லிருந்து 6 மாச சேலரி ஸ்லிப், 6 மாச பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்க சுயதொழில் செஞ்சா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஐடிஆர். கடைசியா நீங்க வாங்க போற சொத்தோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது சேல் அக்ரிமெண்ட், பட்டா, இசி, அப்ரூவ்டு பிளான் இதெல்லாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா லோன் ப்ராசஸ் ஜெட் வேகத்துல போகும். சரி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது நீங்க கொடுத்த எல்லா தகவலையும் பேங்க் ஒன்னொன்னா சரி பார்ப்பாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாருங்க. முதல்ல நீங்க அப்ளிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவீங்க. ரெண்டாவதா பேங்க் உங்க பர்சனல் டீடைல்ஸ், கிரெடிட் ஹிஸ்டரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. மூணாவதா நீங்க வாங்க போற சொத்தை லீகலாகவும் டெக்னிக்கலாகவும் செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா 4வது ஸ்டெப்ல லோன் சாங்ஷன் ஆகும். கடைசியா 5வது ஸ்டெப்ல உங்களுக்கு பணம் கிடைக்கும். இது ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். இந்த பர்சனல் வெரிஃபிகேஷன்ல உங்க சிபில் ஸ்கோரை மறுபடியும் செக் பண்ணுவாங்க. நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சில சமயம் உங்க வீட்டுக்கோ இல்ல ஆஃபீஸ்க்கோ நேரடியா கூட வந்து பார்க்கலாம். அதனால நீங்க கொடுக்குற எல்லா தகவலும் 100% உண்மையா இருக்கணும். சின்னதா தப்பான தகவல் கொடுத்தா கூட லோன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து சொத்து சரிபார்ப்பு. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு லீகல் செக், அதாவது சொத்தோட டைட்டில் கரெக்டா இருக்கா, எந்த வில்லங்கமும் இல்லையான்னு பார்க்கறது. இன்னொன்னு டெக்னிக்கல் செக், சொத்தோட மார்க்கெட் வேல்யூ என்ன, பில்டிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றது. இந்த 2 செக்கும் பேங்க்குக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தான். நீங்க வாங்குற சொத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இது உறுதிப்படுத்தும். அவ்வளவுதாங்க, நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். எல்லாம் சரியா இருந்தா இப்போ உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைச்சு பணம் கைக்கு வரப்போகுது. பேங்க் உங்களுக்கு ஒரு சாங்ஷன் லெட்டர் கொடுப்பாங்க. இதுதான் உங்க லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட். ஆனா அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க. அதுல லோன் தொகை, வட்டி விகிதம், எத்தனை வருஷம் இஎம்ஐ கட்டணும், இந்த மாதிரி எல்லா விவரத்தையும் பொறுமையா படிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா தயங்காம பேங்க்ல கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ பணம் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இதுல 2 விதம் இருக்கு. நீங்க வாங்குறது ஏற்கனவே கட்டி முடிச்ச வீடு, அதாவது ரெடி ப்ராப்பர்ட்டினா முழு லோன் தொகையையும் ஒரே டைம்ல வித்தவருக்கு கொடுத்துருவாங்க.
அதுவே வீடு இன்னும் கட்டிட்டு இருக்காங்க, அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டினா வேலை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில தான் பணம் கொடுப்பாங்க. சரி, இந்த மொத்த பயணத்தையும் நீங்க ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ், அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யவே கூடாதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யணும்னு பாப்போம். உங்க சிபில் ஸ்கோரை எப்பவும் 700க்கு மேல வச்சுக்கோங்க. உங்க இஎம்ஐ உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரே நேரத்துல ஒரு பேங்க்ல மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன செய்யக்கூடாது, ஒரே நேரத்துல 4-5 பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இது உங்க சிபில் ஸ்கோரை குறைச்சிடும். ஒருபோதும் போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க, இது பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடும். கடைசியா லோன் வாங்கி தரேன்னு சொல்ற அறிமுகம் இல்லாத ஏஜென்ட் கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துராதீங்க. நினைவுல வச்சுக்கோங்க, ஹோம் லோன் அப்படின்றது ஒரு 20-30 வருஷ கமிட்மெண்ட். அதனால நல்லா புத்திசாலித்தனமா பிளான் பண்ணுங்க. அப்புறம் நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வைங்க. உங்க சொந்த வீடு கனவு கண்டிப்பா நனவாக வாழ்த்துக்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். Support us for more videos.